ஃப்ரெண்ட்ஸ் டாக்ஸிக்கா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீ டாக்ஸிக்கா இருக்க இல்லையான்ட்டு நான் தான் கண்டுபிடிக்கணும் சொல்றேன் கேளு. உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலனா தயவு செஞ்சு கொடுக்காது. மேபி அவங்க உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு மட்டும் நினைச்சிருக்கலாம். நீ அவங்களுக்கு அந்த நேரத்தில் அட்வைஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோயேன், எனக்கு வாழ்க்கையில 1000 நெகட்டிவிட்டி இருக்கு, இதுல இவன் இன்னொரு நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு உன்னை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பத்தி எப்பவுமே யோசிக்காம நீ உன்னை பத்தி மட்டும் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவ. அவங்க ஏதாச்சும் ஒரு கதையை அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவங்க எப்ப அந்த கதையை முடிப்பாங்க, நம்ம கதையை எப்ப பேசலாம் அப்படின்னு தான் நீ வெயிட் பண்ணிட்டே இருப்ப. நீ அந்த மாதிரி இருந்த அப்படின்னா you are definitely becoming toxic. உன் ஃப்ரெண்ட் உன்னோட பெருசா வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோயேன், நீ பொறாமப்படுவ. அதனால உன்னோட செல்ஃப் எஸ்டீமும் குறையும். உண்மையை சொல்லவா, எந்த ஒரு உண்மையான ஃப்ரெண்டும் அவனோட ஃப்ரெண்ட் வளர்றத பார்த்து பொறாமையே படமாட்டான். அந்த மாதிரி ஒரு பர்சனா நீ இருக்க அப்படின்னா நீ கண்டிப்பா டாக்ஸிக்கா தான் இருக்கேன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து நீ தண்ணி ஊத்தி வளர்க்குற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மரம். அது வந்து உன்னோட ஹைட்டா வளர்ந்துட்டே போனாலும் அது உனக்கு நிழல் மட்டும் தான் கொடுக்கும். நீ அதை அழிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ தான் கடைசியில வெயில்ல வெந்து சாவ. உன் ஃப்ரெண்டு உன்னோட பெருசா வளர்றான் அப்படின்னா சந்தோஷப்படு, நீயும் வாழ்க்கையில கண்டிப்பா வளருவ, டவுட்டே கிடையாது.